பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காட்ஸ் ஃபேமிலி ப்ரேயர் டவர் ஊழியத்தின் மூலியமாய் உங்களோடு இணைந்து தேவன் வெளிப்படுத்தி பேசுகிற காரியத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார். அந்த காரியத்தை நீங்கள் விசுவாசமாய் ஆணித்தரமாய் நம்புங்க. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த நாளில் கூட அன்னையுடைய வியாதிகளுக்காகவும் நோய்களுக்காகவும் அவங்கள் விடுதலை சுகம் அற்புதங்களுக்காகவும் நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம். நீங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் இருக்க வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள், இப்படிப்பட்ட பாதையில் அநேக விதமான காரியத்தை சிக்கியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த காட்ஸ் ஃபேமிலி ப்ரேயர் டவர் ஊழியத்தின் மூலியமாய் அநேக பேஷண்ட்டுகள் செபிக்கும் போது அநேக பேஷண்ட்டுகள் சுகமாக இருக்கிறாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அநேக காரியங்கள் விடுதலை ஆகிட்டு இருக்கிறாங்க. அநேக சாட்சியில் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு மாதத்திற்கு குறைந்தது 5 பேராவது இந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்கிறார். நாங்கள் அநேகருக்காய் செபிக்கும் போது ஊக்கமாய் பாரத்தோடு நாங்கள் செபிக்கும் போது தேவன் ஒரு 5 மாதத்திற்கு குறைந்தது 5-6 பேர்களை கர்த்தர் நிச்சயமாகவே கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தா ட்ரீட்மெண்ட்டு, மருந்து, மாத்திரை எல்லாமே எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை என் வாழ்க்கையில் என்று சொல்லி அவங்க வெறுத்து போன நிலைமையில் அன்றாட இயேசு கிறிஸ்து தேடி வரும்போது கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தை, அதாவது குழந்தை பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குறைந்தது 5-6 பேர் ஒரு மாதத்திற்கு சராசரியாக இப்படிப்பட்ட நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆமேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் சரீரத்தை எந்த பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் தேவனத்தில் வரும்போது தேவன் அந்த சரீரத்தை புதிதாய் மாற்றுவார். எக்ஸாம்பிள் பார்க்கணும், வேதத்தில் அநேக காரியங்கள் நடந்துச்சு. குஷ்டரோகியாய் வருகிறான். அவன் சரீரம் பார்த்தா குலைந்தது, பார்க்கறதுக்கு மிகவும் அருவருப்பாக இருக்கிற அந்த குஷ்டரோகி என்றால் நம்ம பார்த்துருக்கிறோம். அவன் கிட்ட போக மாட்டான். அவன் துர்நாற்றம் பிடித்ததாய் காணப்படுவான். அவன் சரீரம் புண் போன்ற காயங்களாய் அவன் சரீரம் மிகவும் உருக்குலைந்து இருக்கும். நம் கிட்ட கூட போக யோசிப்போம், கிட்ட போகவே மாட்டோம். அவன் சரீரம் உருக்குலைந்த சரீரம். ஆனால் இயேசுவிடம் வரும்போது உருக்குலைந்த சரீரத்தை அவர் அப்படியே அனுப்புவது அல்ல. இயேசுவிடம் எந்த சரீரத்தில் வந்தால் உங்களை புது சரீரத்தோடு தான் கர்த்தர் அனுப்புவார். இயேசு தொட்டால் உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு குஷ்டரோகி இயேசுவிடம் வரும்போது, இயேசு அவனை தொடும்போது அவன் குஷ்டரோகியுடைய சரீரம் புதிய சரீரமாய், புதிதாய் பிறந்த குழந்தை போன்ற சரீரமாய் அவன் சரீரம் மாறி போனது. அநேக அற்புதங்கள் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்க அநேக சரீர பிரச்சனைகள், வியாதிகளை தேவன் மாற்றுவார். உன் சரீரம் வெறுமையாக இருக்கிற வாழ்க்கையில் குழந்தை இல்லை என்று சொல்லி நீ வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். குழந்தை இல்லாத சரீரத்தோட இயேசப்பா கிட்ட நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறவன் அவன் மறுரூபமாக்கப்படுவான், அவன் வாழ்க்கை மாற்றப்படும். இன்றைக்கு இயேசுத்தை எனக்கு குழந்தையிலே என்று சொல்லி உட்காந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். நிச்சயமாகவே அந்த ஜெபம் உங்களை மாற்றும். நிச்சயமாக நல்ல குழந்தை பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறீங்களா? காட்ஸ் ஃபேமிலி ப்ரேயர் டவர் உங்களுக்கு எப்போது செபித்துக் கொண்டிருக்கிறது, அனுதினமும் செபித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்காக பாரத்தோடு செபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நிச்சயமாக தேவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நீ எப்படிப்பட்ட வியாதியோடு வந்திருக்கலாம் கர்த்தர்கிட்ட, ஆனால் கர்த்தர் அந்த வியாதியோடு அப்படி அனுப்புவதில்லை, உன்னை சுகமாக்கி தான் அனுப்புவார். இந்த காட்ஸ் ஃபேமிலி ப்ரேயர் டவர் ஊழியத்தில் அநேக வியாதிகள் சுகமாக இருக்குது. அநேகர் தினந்தோறும் அநேகர் தொலைபேசி மூலமாக அநேக தொடர்பு கொண்டு அநேகர் ஜெபித்துக் கொள்கிறார்கள். அநேகர் வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய சாட்சிகளை கேட்கும்போது எங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் அப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை, அவர் மகிமையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை எத்தனை விதமான காரியங்கள், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு சுகமாக்குகிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்களுக்கு அனுதினமும் அநேக ப்ரேயர் கால்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அநேக ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு இருக்கு, அநேக வீட்டிலேருந்து, அநேக விதமான மருத்துவமனைகள்லேருந்து, அநேக விதமான இடங்கள்லேருந்து, வெளியூர்லேருந்து அநேக இடத்துல எங்களுக்கு ப்ரேயர்ஸ் கால் வந்துட்டு இருக்கோம். எங்களை வியாதிக்காக செபித்துக் கொள்ளும்போது, அப்போ நாங்கள் செபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்திற்கு அநேக விதமான அற்புதங்களை செய்கிறார். அநேக விதமான வியாதிகள் சுகமாகிறது. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உன் சரீரத்தில் பட்ட வேதனைக்காய் நீ கலங்கி கொண்டிருக்கிற, உன் சரீர பிரச்சனைக்காய் கலங்கி கொண்டிருக்கிற, உன்னுடைய சரீர உள்ள உறுப்புகளுக்காய் நீ வேதனையோடு டாக்டர் சொன்ன அந்த காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அடுத்து ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து இப்படிப்பட்ட சிக்கல்கள் சொல்லியிருக்கிறாங்க, நான் என்ன செய்வேன், யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லி டாக்டரே எனக்கு டவுட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார்,
உன் விசுவாசம் தேவனிடத்தில் இருந்தால் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். நல்ல சுகத்தை கொடுக்க போகிறார். உன் சரீரம் புதிதாய் மாறப்போகிற தேவ பிள்ளை. ஆமென். விசுவாசம் சொல்லுங்க, உன் சரீரம் புதிதாய் மாற்றப்பட போகிறது. தேவன் தொட போகிறார். உன் உள் உறுப்புகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். எத்தனை உறுப்புகள் பழுதடைந்து இருக்குது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஐயோ, இதுக்கு அநேக பணம், அநேக லட்சங்கள் ஆகும்னு சொல்லி நீ கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை உண்மையாக நீ தேடும்போது, உண்மையாக நீ இயேசுவை கூப்பிடும்போது, உண்மையாக நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உன் சரீரம் புதிதாய் மாற்றப்படும். உன் உள்ளுறுப்புகள் தேவன் மாற்றுவார். தேவனுடைய வல்லமை வெளிப்படும். உங்களை யெகோவா ரஃபா, ஹீலிங் பவர் கர்த்தர் அனுப்பி உங்களை சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு நோக்கி கூப்பிடுங்க. மத்திய 28:11 மத்திய 11:28 சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். நீங்கள் வருத்தத்தோடு பாரத்தோடு சுமந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், வேதைகள், நோய்கள், சரீர பிரச்சனைகள், அநேக விதமான கவலைகள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட பாரத்தை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னை விடுவிக்க, என்னுடைய பாரத்தை சுமக்க, என் பாரத்தை இறக்க வைக்க ஒருவரும் இல்லையே என்று வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, உறவுகள் உன்னை கைவிடலாம், உன்னை நம்பினர்களை கைவிடலாம், ஆனால் இயேசு ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை தேவ பிள்ளையே. கர்த்தர் சொல்லுகிறார், மத்திய 11:28 அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வருத்தம் பாரம் வாழ்க்கையில் இருக்குதா, அது கர்த்தர் மாத்திரமே இறக்கி வைக்க முடியும். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உன் வருத்தத்தையும் பாரத்தையும் நான் லகுவாய் மாற்றுவேன், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவருக்கு வருவீங்களா? கர்த்தர் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். உன் வியாதிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். நீ சரீரத்தில் என்னென்ன பிரச்சனையாக இருக்கலாம், ஹார்ட் அட்டாக், பிபி, கேன்சர், புற்றுநோய், எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இருதய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சரீர பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, லங்ஸ் பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரெயின் ஹியூமர், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் இருந்தாலும் இயேசு இன்றைக்கும் வாழ்க்கையில் விடுதலை செய்ய போகிறார். ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு சரீரத்தில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். இந்த ஊழியத்தின் மூலியமாக தேவன் செய்கிற காரியத்தை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இது அநேகருக்கு கர்த்தர் பிளஸ்ஸிங்கை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமேன். விசுவாசிங்க. நாங்கள் உங்களுக்காக செபிக்க போகிறோம். எங்களோடு நீங்களும் இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இப்போது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல கைகளை வைத்துக்கொண்டு, இயேசுவே என்னை தொடும் என்று சொல்லி நீ கர்த்தரை கண்ணீரோடு நோக்கி கூப்பிடுங்க. எனக்கு எந்தெந்த பிரச்சனையாக இருக்கலாம், டாக்டர் கைவிடப்பட்ட நிலைமையாக இருக்கலாம், ஸ்கேனிங் ரிப்போர்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு மாற்றப் போகிறார். உன் பிரச்சனை, அந்த ரிப்போர்ட்டை கர்த்தர் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்த இன்றைக்கு அற்புதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்துட்டார். நீங்கள் விசுவாசமாக இருங்க. தேவன் பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? நம்மளுக்காக ஜெபிக்க எங்களோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஸ்தோத்திர ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபையின் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆவியான கர்த்தாவே, ஓ ஹல்லேலூயா. வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், பெரியவர். சேனைகளின் கர்த்தர், நீர் பெரியவர் ஆண்டவரே. ஓ இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர், நீர் ஜெயபலமானவர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆண்டவரே. இயேசுப்பா, வியாதியோடு இருக்கிற அநேக விதமான ஜனங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே. அப்ப எத்தனை வியாதிகள், எத்தனை வல்லமைகளுக்குள்ள சிக்கியிருக்கிற அப்ப அந்தகார வல்லமையில் சிக்கியிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை, சுகமாக்குற வல்லமை, யெகோவா ரஃபாயின் வல்லமை இப்போது இறங்கட்டும். என்னென்ன பிரச்சனையோடு ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்ப எந்தெந்த இடத்துல சரீரத்தில் இருக்கிற அப்ப எல்லாம் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சுகமாகும்படிக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்கள் நீங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். எல்லாம் பொல்லாத கட்டுகள் உடைந்து போகும்படிக்காக ஜெபிக்கிறேன். அப்ப கர்ப்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும்படிக்காக ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாதவர்களுக்கு இயேசுவின் நாம நல்ல குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் கொடுக்கும்படிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வல்லமை வெளிப்படும்படிக்காக ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய வல்லமை, உம்முடைய ஹீலிங் பவர் ரைட் நவ, கர்த்தருடைய வல்லமை, ஓ விடுவிக்கிற வல்லமை, ஓ எல்லா அந்தகார கிரியைகளை அப்பா செய்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். அப்ப எப்படிப்பட்ட அப்ப காரியமா இருந்தால் ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்குகிற தெய்வம் தாமே. அப்ப இன்றைக்கு ஆண்டவரே அப்ப ஹார்ட் பேஷண்ட்டுக்காக ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில். அப்ப அந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அப்ப அந்த பகுதிகளை, அந்த உறுப்புகளை, அந்த நரம்பு தசைகள் ஆண்டவரே, அங்க அடைக்கப்படுற அப்ப ரத்தத்தின் வாழ்வுகள் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் மாறுவதாக, புதிய காரியத்தை செய்யும்படிக்காக ஜெபிக்கிற எல்லா அடைப்புகள் நீங்குவதாக, அடைப்புகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால். அப்ப சரீர கிரியை செய்கிற எல்லாம் அப்ப நாடி நரம்புகளை கர்த்தர் சரி செய்யும்படிக்காய் உம்முடைய வல்லமை இறங்கும்படிக்காய் ஹீலிங் பவர் ரைட் நவ
சுகமாக்குற வல்லமை இறங்கும்படிக்கா செபிக்கிறேன். அப்ப லங்ஸ், கிட்னி ஆண்டவரே ஏசப்பா இருக்கிற எல்லா பிரெயின் டியூமர், கேன்சர் எல்லா காரியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அவய உறுப்புகளை என் தேவனாய் கர்த்தர் கரம் தொடும்படிக்காய் ஸ்தோத்திரம். அப்ப லங்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நார்மலாய் மாறுவதாக இப்போது இயேசுவின் நாமத்தினால அப்ப அந்த உறுப்புகளின் கர்த்தர் வல்லமை இறங்கட்டும். எத்தனை பேர் ஆண்டவர் வேதனையோடு செபித்துக் கொண்டிருக்கிறார்கள், கர்த்தர் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்ப எத்தனை பேர் கேன்சர் பேஷண்ட் ஆண்டவரே கர்த்தர் தொட்டு சுகமாக்குவாங்க. அந்த கேன்சர் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்க ரத்தத்தை தெளிக்கிற இயேசுவின் நாமத்தில் ரத்தங்கள் தெளிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். அப்படி கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தில் உங்கள் சகலை விட்டு வெளியேறும்படி காட்சிக்கிறேன். எகவா ரஃபா தொடும்படி காட்சி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ரிகபா ஷதலா து ரிந்திரி மானா ஷிதிரி துனா ரிகபரா ஷகர துரபலர ஆண்டவரே. அப்ப எல்லா பிரெயின் குமிரக்க தொடும்படி காட்சி ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தால் தொட்டா போதும் ஆண்டவரே, விடுதலை ஆண்டவரே. அப்ப அது 12 வருஷமா இருக்கிற ஆண்டவரே பெரும்பாடா இருந்த அப்ப அந்த ஸ்திரீயோடைய விசுவாசம் உம்முடைய வஸ்திரத்தை தொடும்போது ஆண்டவரே அந்த 12 வருஷம் இருந்த பலவீனம் அப்ப அப்படிப்பட்ட அப்ப பொல்லாத காரியம் மகளை விட்டு வெளியேறது போல இன்றைக்கு விசுவாசத்தோடு முன்னோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வியாதியஸ்தர்காய், ஒவ்வொரு குழந்தை இல்லாதவர்களுக்காய், அப்ப ஒவ்வொரு சரிய பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருக்காய் நான் செபிக்கிறேன். உச்சம் தலைமுறை தொடங்கி உள்ள கால் வரை எல்லா அவய உறுப்புகள், எல்லா நாடி நரம்புகள், எல்லா சரீர பலவீனங்கள் அப்ப எலும்புகள் மீது உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை, புதிதாக மாற்றுகிற வல்லமை இறங்கட்டும். விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். அப்ப சுகமாக்குற வல்லமை, ஹீலிங் பவர் ரைட் நவ கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்கட்டும். தொட்டு சுகமாக்கும்படிக்காய் ஸ்தோத்திரம். அப்ப மனிதனால கூடாத காரியம் உம்மாலே கூடும் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவரே இதோ உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை சுகமாக்குவேன் என்று வாக்கு பண்ண ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே சப்பா வியாதியோடு இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற, குழந்தை இல்லாத இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன். உயிர்ப்பிக்கிற வல்லமை எங்களுக்காக சிந்தப்பட்டது கல்வாரி ரத்தம் இப்போது இறங்கி ஆண்டவரே அப்ப விடுவிக்கும்படிக்காக, உயிர்ப்பிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு பண்ண கர்த்தாவே இன்றைக்கு வியாதியோருக்கு ஒவ்வொரு காய் ஸ்தோத்திரம். நீ தொட்டு சுகமாக்கும்படிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோ மூலமா எங்களோட பார்த்து எங்களோட இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரம். ஆம் என்றும் ஆமீன் என்றும் அப்பா எங்களை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படிக்காய் அற்புதம் செய்யும்படிக்காய் செபிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய கர்த்தர்களை ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவரே விசுவாச அப்ப வாக்குத்தத்தின்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும், சுகமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படிப்பட்ட வியாதியிலும் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இயேசு நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நீங்க எடுக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வல்லமை இறங்கும். கர்த்தர் தொட்டு சுகமாக்குவார். தேவனாக்குள்ள காரியம் ஒன்றும் இல்லை. குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. இயேசு நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் டவர் ஊழியத்தின் மூலியமாய் அநேகர் குழந்தை பாக்கியங்களை பெற்றுக்கொள்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. நாங்கள் அநேக சாட்சியாக சொல்லியிருக்கிறோம். மாதந்தோறும் குறைந்தது 5-6 பேர் இப்படிப்பட்ட சாட்சிகளை எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளுகிறாங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாமல் இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்கள் செய்வார். விசுவாசிங்க. தேவன் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வாராக. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ.